ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இது பார்த்தாவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அல்வா மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், டேட்ஸ் அல்வா தான் இது. ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். சுகர்லாம் ஒன்றுமே வேண்டாம். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் டேட்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா அது சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரில் முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஒரு 1/2 hour நம்ம அப்படியே விட்டுட்டோம். அது கடைசியில் அந்த தண்ணியெல்லாம் அதிலே அப்சார்ப் ஆகிடும். அப்புறமா 3 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு கடாயில் அதை அப்படியே அரைச்ச விழுத போட்டுட்டு அப்படியே அப்பப்போ நம்ம நெய் போட்டு சேர்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா முதல்லையே ஒரு 1/4 கப்பு நெய்யை விட்டுட்டு நம்ம அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம், ரொம்ப ஹையில் வச்சுக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம நெய் அப்பப்போ நான் இதில் அப்பப்போ தான் நான் விட்டுட்டேன். நெய் அப்பப்போ விட்டுட்டு கடைசியில் என்ன தெரியுமா, நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம கிண்டினோம். நம்ம விட்ட நெய்யெல்லாம் அது அப்படியே அப்சார்ப் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட தொடங்கிடும். பாருங்கள், நெய்யெல்லாம் விட்டுருக்கு. கடைசியில் நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம விட்டுட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய்யில் நம்ம இந்த முந்திரி பருப்பு, நம்ம வறுத்தெடுத்த முந்திரி பருப்பை அது இதில் போட்டுட்டு கடைசியில் ஒரு தட்டில் நெய் தடவிட்டு இதில் போடணும். விட்டுட்டு கடைசியில் நம்ம ஒரு 1/2 hour அப்படியே விட்டுட்டு ஆறின அப்புறமா நம்ம ஸ்லைஸ் போட்டால், இல்லைன்னா ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூனை போட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 to 15 minutesக்குள்ளே இந்த ஹல்வா ரெடி ஆகிடும். சுகர் ஒன்றுமே நம்ம போடவே வேண்டாம். ஏன்னா டேட்ஸ்லேயே நமக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நல்ல ஒரு ஹெல்தியானதும் கூட. இது ட்ரை பண்ணலைன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.